இன்னைக்கு பசியில் அக்டோபர் 31 2025 இன்னைக்கு காலையில் எழும்பி கல்லூரிக்கு செல்லவில்லை. எஸ்ஐடி காலேஜுக்கு எக்ஸ்டர்னல் டியூட்டியாக இன்னைக்கான அவுட்ஃபிட் இதுதாங்க. சீசசாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எஸ்ஐடி திருச்சி பால் பண்ணைக்கிட்ட இருக்கக்கூடிய காலேஜுக்கு பேப்பர் டெக்னாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் தான் பேப்பர் டெக்னாலஜி பிரிஞ்சிச்சு அப்படிங்கிற காரணத்தினால நாங்கள் வந்து அங்கே எக்ஸ்டர்னலாக போகலாம். அங்கே இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு நான் எக்ஸ்டர்னலாக இன்றைக்கி எஸ்ஐடி காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். போயிட்டு முடிச்சாச்சு. போகிறதுக்கு முன்னாடி லேபுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சா, அதனால் வந்து லைட்டாக டீயை போட்டு முடித்து விட்டு நாட்டு சக்கரை அடி தான். நாட்டு சக்கரை அடி கீழே அந்த நாட்டு சக்கரை படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. நாட்டு சக்கரையில் இது ஒன்று தாங்க டிஸ்அட்வான்டேஜ். அவ்வளோ சீக்கிரம் கரையவே கரையாது. நல்லா இருந்துச்சு. குடிச்சு முடிச்சுட்டு காலை சாப்பாடாக முட்டை தோசையை சாப்பிட்டு முடித்து விட்டு கல்லூரியை சூப்பராக பச்சை பசேல்னு பசுமை எழில் கொஞ்சுங்க இந்த எஸ்ஐடி இன்ஸ்டிடியூட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஜும்மா என்ற காரணத்தினால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் அமீன் மஸ்ஜித்துக்கு சென்று ஜும்மா தொழுகையும் தொழுது முடித்து விட்டு அதுக்கப்புறம் வந்து லேபு முக்கால்வாசி 90% முடிஞ்சிச்சு. 2-2:15 கேஎஸ்எம் ஹக்கீமுடைய மட்டன் பிரியாணி லஞ்சு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லஞ்சு வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பிரியாணி மாதிரி இல்லாமல் ஆசிஃபு ஹனீஃபா மாதிரியான ஃப்ரான்ச்சைஸ் தான் வந்து கேஎஸ்எம் ஹக்கீம் பிரியாணி சும்மா சொல்லக்கூடாது, சும்மா தட்டலாடியாக இருந்துச்சு. பீஸை விட மட்டன் பீசஸ் ரொம்ப அதிகமாகவும் சாஃப்டாகவும் இருந்துச்சு. வர வழியில் நெல்லை கருப்பட்டி காஃபியில் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் இங்கே வந்து 20 ரூபாங்க. ஒரு சாதாரண டீ வந்து 20 ரூபா. கருப்பட்டி டீன்னு நினைக்கிறேன். இது வந்து அவ்வளோலாம் ஒருத்தரம் கிடையாது. சூடாகவும் இல்லை, டேஸ்ட்டாகவுமே இல்லைங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்கு மகரிப் தொழுகைக்கு வந்து 4 ரோட்டில் இருக்கிற தக்குவா பள்ளிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் பந்தலில் இருக்கக்கூடிய நம்ம அக்கா கடைக்கு மஞ்சு டீ ஸ்டால் எனப்படும் அக்கா கடைக்கு வந்துட்டு ஒரு முட்டை போண்டையை சாப்பிட்டு முடித்து விட்டு ஹாஸ்டலுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா ஸ்டடி இருக்குது. சரி ஓகே, நான்லாம் டயர்டு, செம்ம டயர்டு, என்னால் முடியாதுப்பா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பிரசாந்த்ஜி வந்து உட்காந்துக்கிட்டு ஆர்ட்ஸ் பசங்களுக்கெல்லாம் அப்படியே நவம்பர் மாதத்தின் முதல் நாளான இன்று கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பாக ஹாஸ்டலில் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு விட்டு இனிமே மோட்டிவேஷன் தான். ஒரே எக்ஸாம் ஃபீவர் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. சைமல்டேனியஸாக தேர்ட் இயருக்கான லேபையும் முடித்து விட்டோம். இன்றைக்கி எக்ஸ்டர்னலாக சரவணன் ஐயா வந்திருந்தார். கோச்சிங் இனிமேல் எக்ஸாம் ஃபீவர் தான். ஏன்னா வந்து வர செவ்வாய்க்கிழமை பிசிஇ எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போவே அந்த எக்ஸாமுக்கான ப்ரெஷரை போட்டாச்சு. ப்ரெஷர்னால் எங்களுக்கு தான் ப்ரெஷரு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஜாலி தான். ஏன்னா இத்தனை நாள் கஷ்டப்பட்டது அந்த எக்ஸாமுக்காக தான். ஸோ அது அப்படி 7 டேஸாக போயிட்டுருக்கு. ஈவினிங் ஹாஸ்டலில் ஜிம்மை லைட்டாக டச்சப் பண்ணி பார்த்து விட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் நைட்டு சாப்பாடாக ஹாஸ்டல் கொடுத்த சப்பாத்தி சாப்பிட்டு முடித்து விட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பண்ணுற பயணிச்ச ப்ரொமோஷன் வீடியோஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.